எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் பள்ளிப்பாளையம் கோழிக்கறி செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக எப்படி சீக்கிரமாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், ஒரு 150 கிராம் போல் சின்ன வெங்காயம் நறுக்கி எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு ரொம்ப ருசியை கொடுக்குங்க. அதுக்கப்புறம் வரமிளகாயை விதை எல்லாத்தையும் நீக்கிட்டு நான் சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் இந்த மாதிரி அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டையும் மிக்சியில் போட்டு அரைச்சி போட்டுறாதீங்க. இஞ்சி பூண்டை உரலில் வச்சு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு இந்த மாதிரி சேர்த்தும் போது அதனுடைய வாசனை நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நாம் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கோழிக்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா செவந்து வர மாதிரி அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா கோழிக்கறியை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கோழியை இது கூட நம்ம சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கணுங்க. நல்லா அந்த வெங்காயம் மிளகாய் எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டு எடுத்துடுங்க. நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா பிரட்டி விட்டதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்தளவுக்கு சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தோல் எல்லாத்தையும் நீக்கிடுங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். கரெக்டாக 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு சிக்கன் தண்ணி விட்டுருக்கோம். நான் தண்ணி சேர்க்கலை. தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை, அதுவே தண்ணி விடும். அதுக்கப்புறம் மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு 4 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக பள்ளிப்பாளையம் கோழிக்கறி ரெடி ஆயிருச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். இதோ இந்த அளவுக்கு அருமையான கோழிக்கறி ரெடி ஆயிருச்சுங்க. இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.